வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை காரணம் காட்டி அரசாங்கத்தின் ஏனைய வேலை திட்டங்களை முடக்கப் போவதில்லை ஜனாதிபதி. 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தம் மீளாய்வு செய்யப்பட்டு 2027 நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அமைச்சரவை தீர்மானம். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் கீழ் ஒரே நாளில் 771 பேர் கைது. கிழக்கு மாகாண வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது. டிட்வா சூறாவளியால் 4800க்கும் அதிகமான மண்சரிவு. வடகிழக்கு மாகாணங்களில் அரசாங்கத்தின் புதிய வீட்டு திட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை பின்னோக்கி தள்ளவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை வினைத்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த நாடு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வரும் வேளையில் இந்த சூறாவளியை எதிர்கொள்ள நேரிட்டது. இருப்பினும் இதன் மூலம் அரசாங்கம் எந்த விதத்திலும் தனது பொறுப்பு குரலில் இருந்து நழுவிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் இந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தான் நாங்கள் போராடுகின்றோம் என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் இந்த அனர்த்தத்தின் மீது பல பழிகளை போட்டு தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு நமக்கு இருந்தது. வரலாற்றில் நாங்கள் அவ்வாறு பயணித்தோம். 30 ஆண்டுகளாக அனைத்து அழிவுகளுக்கும் யுத்தத்தையே காரணமாக காட்டினார்கள். அவ்வாறான ஒரு நிலையிலேயே எமக்கு இருந்தது. சில தொற்று நோய் நிலைமைகளை இந்த அழிவுகளுக்கான போர்வையாக மாற்றிக்கொண்டார்கள். எமது வேலை திட்டத்தை பின்னோக்கி தள்ளவோ அல்லது செயலிழக்கச் செய்யவோ இதனை பயன்படுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை டிட்வா சூறாவளி காரணமாக 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 6000 வீடுகள் இழக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அனர்த்தங்கள் காரணமாக சுமார் 1,10,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத போதிலும் அபாயகரமான நிலை காரணமாக மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள சுமார் 10,000 வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள 6ஆம் தரத்தின் கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் மீளாய்வு செய்து 2027ஆம் ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் 1ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு எந்தவித மாற்றமுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் கலாநிதி நலிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய 6ஆம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்திற்கு நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இங்கு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மனிதவள மேம்பாட்டு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள், பாடத்திட்ட மேம்பாடு, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய 5 முக்கிய விடயங்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் கீழ் ஒரே நாளில் 871 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்னெடுக்கப்பட்ட 888 சோதனைகளின் போது இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது 8 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 9 பேர் புனர்வாழ்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அனைத்து பிரதேச போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் பிராந்திய மட்டத்தில் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்றைய தினம் சந்தேகத்தின் பேரில் 1018 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 530 பேர் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 15 பேரும் இதில் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் நிர்வாக சீர்கேட்டினால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வைத்தியசாலையில் பணிப்பாளரை இடமாற்ற
இன்று கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நிர்வாக சீர்கேடுகள் இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதனால் வைத்திய பணிப்பாளரை உடன் இடமாற்ற கோரி மனித உரிமை அமைப்புகளினால் கடந்த 4ஆம் தேதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அடிதடி கலாச்சாரத்துடன் நிறுத்துமாறும் வைத்திய பணிப்பாளரை உடன் வெளியேற்றி நோயாளிகளின் உயிரோடு விளையாடும் வைத்தியரை அதிகாரத்தில் இருந்து உடனடியாக நீக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதேவேளை கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதிக்கு அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீர்கேடுகள் தொடர்பான மகஜர் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த விடயத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து இன்று காலை தொடக்கம் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடற்தொழிலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இந்திய தொழிலாளர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நெடுந்தீவை அண்மித்த கடற்பிராந்தியத்தில் இன்று காலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் இழுவை படகொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்படை தளத்திற்கு அழைத்து வரப்படுவதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்தமைக்கு ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதி சகாஜம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியை தொடர்ந்து நடாத்தப்பட்ட செயற்கைக்கோள் அடிப்படையிலான மதிப்பீடுகள் மூலம் சுமார் 4800 மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதர் சீக்லாக் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் குமாரி மீககொட்டுவ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். டித்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தரவுகள் விரிவான மண்சரிவு வரைபடத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக இயக்குநர் ஜெனரல் மேககொட்டுவ குறிப்பிட்டுள்ளார். இந்த வரைபடங்களின் பகுப்பாய்வில் ஊடகங்கள் மூலம் இதுவரை அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் விட உண்மையான நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகம் இருப்பது தெரியவந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடு தழுவிய செயற்கைக்கோள் படப்பகுப்பாய்வு நாடு முழுவதும் நிலச்சரிவுகளை முழுமையாக வரைபடமாக உதவியுள்ளது. டித்வா சூறாவளியின் போது அதற்கு பின்வருமாறு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி நிலச்சரிவு வரைபடத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த வரைபடங்களின் அடிப்படையில் ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டதை விட நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அடையாளம் காண முடிந்தது. செயற்கைக்கோள் படங்கள் மூலம் 4800 நிலச்சரிவு சம்பவங்கள் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மற்றும் நாடு முழுவதும் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 31,318 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் இந்த திட்டத்தின் விவரங்களை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மீசாலை கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த ஆரம்ப விழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் யாழ்குடா நாட்டில் வீடற்ற 500 குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கான முதற்கட்ட காசோலிகள் வழங்கி வைக்கப்படவுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக முதற்கட்டமாக 2500 வீடுகள் கட்டப்படும். ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது 3 தவணைகளாக வழங்கப்படும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் 13,347 வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. அரசாங்க ஊழியர்களுக்கு 1000 வீடுகளும், கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்காக 4,991 வீடுகளும் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதுடன் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடமைப்பு தொகுதியில் 350 வீடுகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வீட்டு திட்டத்திற்காக இந்திய அரசாங்கம் ஒரு வீட்டிற்கு 1 மில்லியன் ரூபாய் வீதமும், இலங்கை அரசாங்கம் ஒரு வீட்டிற்கு 2 மில்லியன் ரூபாய் வீதமும் நிதியை ஒதுக்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இந்த திட்டத்தின் கீழ் 18,229 வீடுகள் நிர்மாணிக்கும் பொறுப்பு ஏற்றுள்ளது. இதேவேளை டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கான புனரமைப்பு பணிகள் இந்த திட்டத்திற்கு இணையாக தனியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானில் நடைபெறும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்து வந்துள்ளன. இதனை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
ஈரானுக்கு எதிராக இராணுவம் மற்றும் ரகசிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல், ஃபைசர் தாக்குதல் மற்றும் உலகவியல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பரிசீலித்து வருகிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தாலும் போர் ஏற்பட்டால் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளது. அதே நேரம் இந்த விவகாரம் குறித்து வெள்ள மாளிகையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை காரணம் காட்டி அரசாங்கத்தின் ஏனைய வேலை திட்டங்களை முடக்கப் போவதில்லை ஜனாதிபதி. 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தம் மீளாய்வு செய்யப்பட்டு 2027 நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அமைச்சரவை தீர்மானம். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் கீழ் ஒரே நாளில் 771 பேர் கைது. கிழக்கு மாகாண வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது. டித்வா சூறாவளியால் 4800க்கும் அதிகமான மண்சரிவு. வடகிழக்கு மாகாணங்களில் அரசாங்கத்தின் புதிய வீட்டு திட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.